அருமையான வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்குது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். இந்த வாழைப்பூன்றது பொதுவாகவே நம்ம அத்தனை பேருக்கும் தெரிஞ்சது, ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்ல ஒரு உணவு இது. இந்த வாழைப்பூவை வச்சு சுவையாக குழந்தைகளும் விரும்பி சாப்பிடக்கூடிய முறுமுறுன்னு வடை பண்ணிட்டோன்னா பிரச்சனையே இல்லை இல்லைங்களா? அந்த மாதிரி அருமையான சுவையான முறுமுறு மற்றும் ஆரோக்கியமான வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வாழைப்பூன்றது ரொம்பவே ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு காய்கறியாகும். பூ காயை உபயோகப்படுத்துகிறோம் நம்ம. பாருங்கள், இதில் இருக்கிற சின்ன விஷயம் என்னென்னா, இந்த வாழைப்பூவில் கள்ளன் கள்ளி அப்படின்னு 2 பாகங்கள் இருக்கும். அதை நம்ம நீக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இதை நம்ம உபயோகப்படுத்தணும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இப்போ நம்ம வாழைப்பூவினுடைய ஒரு பாகத்தை கையில் வச்சுருக்கோம். இந்த சின்ன பூவில் பார்த்திங்கன்னா இது போன்ற ஒரு சிறிய தோல் போன்ற ஒரு உருவம். இங்கே பார்த்தீங்களா, ரொம்ப சின்ன உருவம் இது. இந்த சின்ன தோல் பகுதியை நம்ம நீக்கிடலாம். அடுத்தது இப்படி ஒரு தலை உண்டான ஒரு பகுதி இருக்கும். மற்றதுக்கெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் ஒன்றுத்துக்கு மட்டும் ஒரு சின்ன உருண்டை அல்லது தலை மாதிரி இருக்கும். அதையும் நம்ம நீக்கிடலாம். இப்படி நீக்கிடுங்க. இப்போ இந்த வாழைப்பூவை நறுக்கி நம்ம உபயோகப்படுத்தலாம். இந்த சின்னதில் எங்கள் அம்மா கள்ளன் கள்ளி எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் அதையே உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டேன். இப்படி எல்லா பூவையும் நீக்கிட்டு நம்ம வடையை தயார் பண்ணலாம். இப்போ நம்ம கள்ளன் கள்ளி நீக்கப்பட்ட இந்த பூக்களை பொடி துண்டுகளை நறுக்கிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட மோர் இருக்குது. இந்த மோரில் என்ன பண்ண போகிறோம்னா, பொடியாக அறிந்த இந்த வாழைப்பூவை போட்டு போகிறோம். இது எதற்காகனா, அதிகமான துவர்ப்பு இருந்ததுன்னா அந்த துவர்ப்பை சரிநிலைப்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த மோரை உபயோகப்படுத்துகிறோம். இப்போ இதை எடுத்து இந்த மோரில் போட்டுடலாம். இப்போ நம்மளுடைய மிக்சர் ஜாரில் பச்சை மிளகாய், இஞ்சி மற்றும் கருவேப்பிலையை முதல்ல போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கடலைப்பருப்பு ஊற வச்ச கடலைப்பருப்பை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ இதை அரைச்ச இந்த பச்சை மிளகாயோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பருப்பு கூட தேவையான அளவு பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். உப்பையும் இப்பயே சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்க போகிறோம். அதாவது ரொம்ப நல்லா அரைச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும், இதனுடைய முறுமுறுப்பு தன்மை மாறிட்டு நம்மளுக்கு வடை ஒரு மெத்துன்னு இருக்கும். அந்த மெத்தை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முறுமுறுன்னு வரணும்னா ஒன்றும் பாதியமாக இதை அரைச்சி எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்களா, நம்மளுடைய கடலைப்பருப்பை நல்லா அரைச்சிட்டோம். அங்கங்கே துண்டுகள் தெரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம பொதுவாக வடையினால என்ன பண்ணுவோம், வெங்காயம் சேர்த்துப்போம் இல்லைங்களா? அந்த வெங்காயத்துக்கு பதிலாக இந்த வாழைப்பூவை சேர்க்க போகிறோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய மோரை முழுவதுமாக பிழிஞ்சு எடுத்துட்டு தான் நம்ம இது கூட சேர்க்கணும். அப்புறமா சிறிதளவு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து கொடுத்து நம்மளுடைய வடை மாவு தயாராகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம இதை பொரித்து எடுக்கலாம். இப்போ நம்ம சிறிதளவு எண்ணெயை வாணலியில் சூடு பண்ணிக்கலாம். சிறு உருண்டைகளை எடுத்து உங்களுடைய உள்ளங்கையிலேயே வச்சு தட்டிடலாம். இது நம்ம இப்போ சூடான எண்ணெயில் போட்டுடலாம். மிதமான தீயில வச்சுக்கலாம். அதிகமான தீயில வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சிடும், உள்பக்கம் வேகாது. இப்போ 2 பக்கமும் திருப்பி விட்டு நம்மளுடைய வடை பார்த்திங்களா, ஒரு அருமையான மெல்லிய நிறமாற்றத்துடன் தயாராகிடுச்சு. முறுமுறுன்னு வாழைப்பூ வடையை எடுத்துடலாம். ஆஹா, வாழைப்பூக்களை வைத்து அருமையாக முறுமுறுன்னு ஒரு வடையை தயார் பண்ணி இதை சாப்பிட்றத விட வேறு என்ன இருக்க முடியும்? இந்த அற்புதமான வாழைப்பூ வடையை செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் உங்களுடைய ரெசிபீஸ்க்கு dosa@pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.